இந்த பாவத்தின் விளைவு மரணம் மற்றும் தேவனிடமிருந்து பிரிவு. ஆனால் நாம் வெட்கத்தோடும் பயத்தோடும் ஜீவித்து அவரிடத்திலிருந்தும் அவருடைய அன்பிலிருந்தும் துண்டித்து நீடிப்பதை தேவன் பொறுக்கவில்லை. எனவே ஆபிரகாமின் மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை மரிப்பதற்கு கொடுத்த தேவன் இயேசுவை நமக்கு பதிலாக மரிக்கும்படி அனுப்பினார். இயேசுவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மனந்திரும்பி அவரை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரிடமும் தேவனுடைய உறவை நிலைநிறுத்துகிறது. இப்படி நாம் சர்வவல்ல தேவனோடு வாழும் உறவு நமது மரணத்தோடு முடிவதில்லை. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்வன் மரிக்கும் முன்பு அவரை விசுவாசித்தான். இயேசுவும் அவனிடம், இன்று நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று வாக்களித்தார். இயேசுவில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் நித்திய தண்டனையிலிருந்து தப்பி என்றைக்கும் தேவனோடு ஜீவிப்பார்கள்.